தந்தை தன் மகனை அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்லுவாங்களே, அதை ரொம்ப 100% ரொம்ப பிரமாதமாக அது சினிமாவில் கொண்டு வர்றதுக்காக அவர். ஏன்னா என் கூட எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, யார் கனகசன் முதல் கொண்டு அவரோட டிஸ்கஷன் இருக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட வந்துருக்காங்க. ஸோ நானும் வெளியிருந்தால் கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவன் விஜய் ஒரு நடிகனாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பண்ண பிராயச்சித்தம் அதெல்லாம் இருக்குது, அவர் பண்ண முயற்சிகள் அது இது அதுக்காக பண்ண ஸ்டைல் இதை நான் பார்த்துக்கிட்டு உண்மையில் ஒரு அப்பானா எந்த அளவுக்கு இதை ஸ்டெயின் பண்ணி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி லைவில் அது சாதிச்சுட்டார். அந்த அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சமாச்சாரம். சார், எல்லா தகப்பனும் தன் மகனுடைய கனவை நிறைவேற்றணும். அவன் தான் உண்மையான தகப்பன் இல்லையா? எல்லாருனாலையும் முடியறது இல்லை அது. அது வேற விஷயம் இல்லை. பிள்ளைங்களுடைய கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அந்த அவையத்து முந்தியிருப்ப செயல் அது நம்ம பண்ணது என்னுடைய கடமை, தந்தையுடைய கடமை. ஆனால் பிள்ளையுடைய கடமையும் பண்ணிட்டார்ல, அவர் பண்ணிட்டார். தனி மேடை இருக்குது, தனியா தான் பேசுறாரு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் என்னும் சொல்லுன்ற வார்த்தையில சபையில நம்மளை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார்ல, அது எவ்வளவு பெரிய பெருமை. இன்னைக்கு நான் வெளியே போனேன்னா என்னமோ சொன்னாங்க 75 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு. டைரக்டர் சந்திரசேகர்னு யாரும் சொல்றது இல்லை. வெளியே போனேன்னா விஜயோடைய அப்பா, விஜயோடைய அப்பாடா. பாருங்க, இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு சார் கிடைக்கும்? இல்ல சூரியோட அப்பா போறாரா? இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? இல்ல, பாக்யராஜ் சார் பண்ண ஸ்கிரீன் பிளே நிறைய நல்ல படங்கள். ஆமா, ஆனா நீங்க பண்ண பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே தளபதி விஜய் சார். அது இன்ஃபேக்ட் அதனால தான் நான் சொன்னேன், அவர் கடைசி வரைக்கும் அவர் நடிக்கணும் இல்ல டைரக்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், பண்ணிட்டே இருப்பாரு. அவர் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு. பையனே சினிமா போகுதுன்னு பெருந்தன்மையா சொன்னா கூட அப்பா சினிமா விட மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சார், நான் பண்ண ஸ்கிரீன் பிளே பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே விஜயா இருக்கலாம் சார். ஸ்கிரீன் பிளே மட்டும் பத்தாது, பெர்ஃபார்ம் பண்ற நடிகனும் கரெக்டா பண்ணணும். அவர் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாரு, இப்பவும் நல்லா பண்றாரு. அந்த பெர்ஃபார்ம் தான் வெளியில தெரியும். ஸ்கிரீன் பிளேலாம் வெளியில தெரியாது. எங்கேயுமே இப்போ விவரம் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸ்கிரீன்ல யார் நமக்கு வெளியில தெரியுறா அப்படின்றது தானே. அதனால நல்ல விஷயம். நான் என் பிள்ளைக்கு செஞ்ச கடமை பிள்ளை எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சந்தோஷமா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. கடவுள் எங்க கொண்டு நிறுத்த போறாரு. கண்டிப்பா எங்களுக்குமே அது பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். மீண்டும் உங்களுக்கு பெரிய 2 பேரையும் கரெக்டா ஒன்னா சேர்த்திருக்கீங்க. அவரும் அதே வேலையை செஞ்சிருக்காரு. ஒருத்தர் நடிகர் ஆக்கியிருக்காரு, ஒருத்தர் நல்ல டைரக்டர் ஆக்கியிருக்காரு. கண்டிப்பா சார். கஸ்தூரி ராஜா அவர்கள் அதை ரொம்ப சிறப்பா அவரும் செஞ்சிருக்காரு. சூப்பர் சார்.